கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். துதித்து பாடிட பாத்திரனே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோனை நீ எம்மை தொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம், நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம். கடந்த நாட்களில் காண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் காண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் தொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீர் பெருகினாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீர் கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு தொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருந்தார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஈந்ததால் தொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம் 2வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 2:19. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரகாசத்திற்கும் விலகி கண்மலை கெபிகளிலே பூமியிலும் குகையிலும் புகுந்து கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வார்த்தை எழும்பும் போது, டு ரைஸ் அப். சரி, இன்னைக்கு நம்ம எபிரேய வார்த்தை அல்ல, கிரேக்க வார்த்தைகள். கிரீக் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. எழும்பும் போது ரெண்டுமே பார்ப்பேன். ஹீப்ரூல நிறைய விளக்கங்கள் தான், அதை எடுத்துக்கிறேன். அதுக்கு அவர் ஒண்ணுமே கொடுக்கல. ஏன் கொடுக்கல எனக்கு தெரியல. சரி, காமனா ஒரு வார்த்தை சக்கம், SAKAM, சக்கம். இந்த சக்கம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 29வது அதிகாரம், 1 சாமுவேல் 29:10. இப்பொழுதும் நீ நாளை அதிகாலையிலே உன்னோடு வந்த உன் ஆண்டோடைய வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு விடிகாலையிலே வெளிச்சமாக போது புறப்பட்டு போ. இங்க கொடுத்திருக்கிற வார்த்தை சக்கம். காலையில தூக்கிட்டு கிடக்காது, எழுந்திருச்சுங்கிறதுக்கு ஒரு பொதுவான வார்த்தை இது சக்கம். ஆனா அரைஸ்ன்றது என்னன்னா
அது ஒரு புதிய ஒரு புறப்பாடோடு கிளம்புகிறது. அதற்கு கொடுத்திருக்கிற கிரேக்க வார்த்தை அனிஸ்டிமி. அனிஸ் அனிஸ்டிமி. ANISTEMI. திரும்ப சொல்றேன். ANIS. அனிஸ். TME. TEMI. அனிஸ்டிமி. அதுக்கு டு ஸ்டாண்ட் அப். இந்த டு ஸ்டாண்ட் அப்ங்கிறது எப்படிங்கிறது கேட்டாங்கன்னா, இதற்கு எப்படி ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 4வது அதிகாரம் அனிஸ்டிமி. மார்க்கு 4வது 3:35. மார்க்கு 1:35. மார்க்கு 1:35. அவர் அதிகாலமே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, அதாவது நிற்கிறது அப்படின்னா செகண்ட், எழுந்து புறப்பட்டு ஒரு ஆக்ஷன் சேர்ந்து வாத்தியார் ஸ்கூல்ல ஏண்டா கேட்பார், யாரெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதவில்லை அப்படின்னு கேட்பார். அப்போ ஒரு 10 டிக்கெட் எழுந்து நிற்கும். அது நின்ன மணிக்கே இருக்கும், அது அசைவே செய்யாது. அவர் என்ன சொன்னாலும் அது கல்லு மாதிரி நிற்கும். ஆனா இங்க எழுந்து புறப்பட்டு பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலத்திலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டுக்கு நீங்க அனிஸ்டிமி. இதே வசனத்துக்கு இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 4வது அதிகாரம் 29. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி. ஜெபாலயத்திலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் தன்னை குறித்து ஒரு வெளிப்படை காட்டிக்கிட்டே இருக்காரு. அத்தோடு எழுந்து நிக்க மாட்டேங்கிறாங்க. எழுந்து ஒரு ஃபோர்ஸா போய் இவரை செங்குத்தா தள்ளுற அளவுக்கு போயிட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அப்ப ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அது அனிஸ்டிமி. சரி, 2வது ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். இது எக்ஸ்னிஸ்டிமி. EXANI. எக்ஸ்னி சிலர். எக்ஸ்னி. ஸ்ட்ரீமி. STEMI. அந்த ஸ்ட்ரீமி அப்படியே வருது. இந்த ஸ்டடியில பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுதான் உண்மை. ஆனால் அந்த புத்தகங்களை வாசிச்சு வசங்களை கோர்த்து ஆவியானோட ஒத்தாசையில் நமக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்குது. இது ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி சில காரியங்களை ஆவியானவர் ஆழத்துல வைத்திருக்கிறார். சரி, இதை நீங்க புரிந்து கொண்டதற்கு அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 5வது வசனம். 15:5. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து நின்று. இவங்க எழுந்து நிற்கிறாங்க, ஆனா சிலர் தனிநபர் ஆக்ஷனர். இது ஒரு சிலர் எழுந்து நிற்கிறாங்க, சிறிய கூட்டம் எழுந்து நின்று. இது EXANI ஸ்ட்ரீமி. இது 2வது. 3வதாக நம்ம பார்க்க போறது எகர்னோ. மத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 2:12. எகர்னோ ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். EGEIRO. EIRO மேல போடும். எகர்னோ. இது ஒரு ஃபாஸ்டா போக சொல்ற ஒரு வார்த்தை. என்ன அத சொன்ன வார்த்தை அப்படி நான் சொல்றேன். ஆக்டிவ் வாய்ஸ்னா நான் முதல் சொன்னேன், கல்லுமொழி மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்டா ஹோம்ஒர்க் எழுதுற? ஆனா ஒரு தீ பிடிக்குது ஸ்கூல்ல, ஓடுங்கடா வேமா ஓடுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அது வேமா ஓடு. அதான் என்ன பண்ண ஆக்டிவ் வாய்ஸ். தீவிரமாக போ. மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏறுவதற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு
வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆக்டிவ் வாய்ஸ். புரியுதான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சாலும் சோத்திரம் சொல்லுங்க, புரியட்டாலும் சோத்திரம் சொல்லுங்க. சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 7வது. மத்தேயு 24:7. ஜனங்களுக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளைகளும் பூமி தரிச்சும் பழங்களே உண்டாகும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இப்ப ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். தடவியா படுப்பான். சண்டையில என்னென்னலாம் ஒரு ஃபோர்ஸான காரியங்கள் நடக்குமோ நடக்கும். அது 3வது. 4வதாக அதே வார்த்தையை எப்படி அதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டயோங்கிற ஒண்ணு சேர்க்கிறார். DIEG டை DIEGEIRO. அந்த எகர்னோ அதே தான். ஆனா டைங்கிற ஒரு வார்த்தை எகர்னோ. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 1வது அதிகாரம் 24வது. மத்தேயு 1:24. யோசேப்பு நித்திரை திறந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் சொன்ன கட்டளைப்படியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன். அது விளக்குறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். தூங்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஒரு பயங்கரமான சொப்பனை வருது. உடனே அங்கிட்டு படுத்தா தூங்க, உடனே எந்திரிச்சு உட்காந்துருவீங்க. ஒரு பயம் வரும். எழுந்து உட்காரும் பொழுது உங்களுக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ். இப்ப எனக்கெல்லாம் சொப்பனை வரும், தூங்கிடு. அது ஒரு டிஸ்டர்ப் பண்ணவே செய்யாது. ஏதாவது வரும், அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன் என்னையா வந்துச்சு, ஒரு மண்டையில ஞாபகம் இருக்காது, சந்தோஷமா படுத்து தூங்கிடும். அப்ப அது என்னைய ஃபோர்ஸ் பண்ணி எழுந்து உட்கார வச்சு பயந்து தண்ணி குடிக்க வைக்கிறது. இவ்வளவு செஞ்சாதான் அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டயகர்னோ, எழுந்து ஒரு ஃபோர்ஸ். இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கு 4வது அதிகாரம் 39. 4:39. அவர் எழுந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அப்ப அது எழுந்திரும் போது ஒரு ஃபோர்ஸோட இருந்திருக்கிறார். அவருக்கு பயம் கிடையாது, ஆனா சீசருக்கு பயமா இருக்கு. சீசர் சொல்றாங்க நாங்க செத்து போருமேங்கிறாரு. அப்ப அவரு கொட்டாய் விட்டு என்னையா நீ சொல்ற, எனக்கு புரியலையே அப்படியா கேட்கிறாரு. எழுந்து ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை தான் டயக்ரோ அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இந்த 4வது. 5வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முத வார்த்தை நான் சொல்றேன். GINOMAI ஜிக்னோமி, ஜினோமி, GNOMI, GINOMAI. To become, to take a place. To take a place அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 27வது அதிகாரம் 24வது வசனம் 27, 24. கலகம் அதிகரிக்கிறது என்று பிலாத்து கண்டு பொழுது அவன் ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமான் கைகளை கழுவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தார், ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் ஜட்ஜா இருந்தார் அது வரதான். ஆனா இப்ப இந்த ஜட்ஜி வேலை எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த பழி என்ன நல்லா வேண்டாம், தண்ணி கொண்டு வாங்கிறான். அது வர அந்த பேசன் அங்க இருந்திருக்கா, தண்ணி இருக்க செஞ்சிருக்கே மாட்டார். கலகம் அதிகரிக்குது, இது எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. டு பிகம், டு டேக் எ பிளேஸ், ஒரு புதிய இடத்துக்கு வருகிறது. அந்த இடத்துக்கு பேர் என்னது? கை கழுவுற இடம். நம்ம வாஷ் பேஷன்ல போய் கையில் அந்தது கிடையாது, உட்கார்ந்தா இருக்காரு. எழுந்து இருக்கிறது அது வேற பொசிஷனுக்கு போறாரு. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, புரிஞ்சாலும் புரியாட்டாலும் சோஸ்திரம் மட்டும் சொல்லுங்க. இது 5வது. 6வதாக
A-N-A, Anna. Ba, yo, no. Anna ba, yo, no. A-N-A-B-A. Anna ba. Anna ba. Hey, N, O. மேல கொடு. Anna ba, no. A-N-A-B-A-I-N-O. இது to go up to ascend மேல வரும். சரி, இதே இப்ப நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 24வது அதிகாரம் 51வது வசனத்துல நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுந்திருக்கிறாரு. ஆனா ஓடுறதுக்கு கிடையாது, கல்லு மாதிரி நிக்கிறது கிடையாது, பயந்து உட்கார்றது கிடையாது. ஒரு பொசிஷன்ல இன்னொரு பொசிஷன் மாறு மேல போயிடும். அதுதான் NABAINO பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, கடைசி 7வது. உங்களுக்கு பிடிக்கதோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா நான் கத்துக்கொள்ள முடியாதுங்க. சரியா? சனி, SUNE, சனி. Fristi me, Sunny Fristi me, SUNEPHISTEMI. ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு பார்க்குறேன். சனிங்கிறத முதல் சொல்லித்தரேன். சனி, SUNE, சனி. Fristomi, PHISTEMI. இதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுத்தனா, டு ரைஸ் அப் டுகெதர், ஒரு கூட்டமாக எழுதுகிறார், ஒரு குரூப் எழுதிக்குது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16:22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக கூடி, அவங்க கூட்டமா சேர்ந்துறாங்க. எலும்பிங்கிறதுனா அது கூட்டமா சேர்ந்து எலும்புறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியா இருந்தார். ஆனா அங்க பாருங்க, அப்பொழுது 22, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக கூடி சேர்ந்துட்டு அவர்கள் விரோதமாக எழும்பினார்கள். எழும்புறாங்க, ஆனா கூட்டமாக சேர்ந்து பிறகு எழுந்திருக்கிற இதை காட்டு. கர்த்தர் நல்லவர், கிருபையை கொடுத்தார், தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம வாசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். இரண்டாவது அதிகாரம் 19வது வசனம். பூமியை தத்தளிக்க அவர் எழும்பும் போது, நம்பர் 1, இதுல 3 குறிப்புகள் இருக்கு இந்த ஒரு வசனத்துக்குள்ள. குறிப்பு ஃபியர்சம், பயத்தோடு கூடிய ஒரு ரியாக்ஷன். நம்பர் 1 ஃபியர்சம். ரெண்டாவது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மார்வலஸ். மார்வலஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காரியம். மார்வலஸ். இப்ப பொட்டல்ல ஒருத்தன் வித்தை காட்டிட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் கூட்டம் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அது ஒரு மார்வலஸ். ஆனா அதே நேரத்தில் ஒரு ஆள் பைக் நின்று போச்சு, டக் டக் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவார், ஸ்டார்ட் ஆகாது. முன்னே இது இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் வந்துச்சு, ரொம்ப காமனா பார்க்க முடிய மாட்டேங்குது. இந்த பசங்க எங்க இருந்து வருவாங்களே தெரிய வந்துருவாங்க, வந்து அதை வேடிக்கை பார்ப்பாங்க. அது மார்வலஸ் கிடையாதுங்க. ஸோ நம்பர் 1 ஃபியர்சம், ரெண்டாவது மார்வலஸ், மூணாவது குளோரியஸ், மகிமையான காரியம். ஃபியர்சம், மார்வலஸ், குளோரியஸ், 3 காரியம். இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தர் எழும்பும் போது நடக்கும். கர்த்தர் ஏன் எழும்புகிறார்? பூமியை தத்தளிக்கணும். ஏன் பூமியை தத்தளிக்கணும்? அவர்களுடைய கிரியைகள் சரியில்லை. பெரியவனும் குனிகிறான், சிறியவனும் பணிகிறான். விக்கிரம்னா அவங்களுக்கு விக்கிரம் எவ்வளவு குடிருச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒரு விக்கிரகம், தெருக்கு ஒரு விக்கிரகம் அப்படி வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் என்ன செய்யறார்? எழுந்திருக்கிறார். எழுந்து 3 காரியத்தை காட்டுகிறார். 3 காரியத்தும் உங்களுக்கு நான் தமிழ்லையும் வாசிக்கிறேன். 2:19 தத்தளிக்கும் போது எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும், ஃபியர்சம்.
இரண்டாவது அவருடைய மகிமை பிரகாசத்திற்கு, மகிமைங்கிறதுக்கு க்ளோரியஸ், பிரதாபத்திற்கும் மார்வலஸ். அந்த 3 காரியமும் இதுக்குள்ள இருக்குது. இது நடக்கும்போது ஒரு கூட்டத்தார் விலகுறாங்க, ஏன்னா அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. இது நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு அடிக்கடி தியானிச்ச ஒரு வசனம், மேசியாவின் சங்கீதம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 10. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையார்கள், பயத்துடைய வியசம், கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்தோடு கல்வி. இந்த ஒரு கூட்டத்தாருக்கு பயம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம பயத்தோடு வாழ்கிறோம். நம்ம ஆண்டவர் யார் நமக்கு தெரியும், அவர் எவ்வளவு வல்லமையானவர் தெரியும். நாம் நிர்மூலமாக அது இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ஒரு கூட்டத்தார் அதை அக்செப்ட் பண்ணல. அதை அவங்க யாரு செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படி இவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அது கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளையவர்கள் பாக்கியம். 2 கூட்டத்தார். இந்த ஒரு கூட்டத்தார் என்ன செய்றாங்கன்னா பயந்து ஓடுகிறார்கள். சரி, ஆண்டவர் எழுந்திருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன நடக்குங்கிற நம்ம வசனத்திலிருந்து பார்க்க போறோம். ஏசாயா முதல் வசனத்தை பார்க்கிறோம். ஏசாயா 30. சரி, கர்த்தர் மகத்துவமானவர். அந்த மகத்துவமானவற்றை இருப்பது மகிமை, அற்புதத்தை செய்கிற வல்லமை, பயப்படக்கூடிய தன்மை அவருக்குள்ள இருக்குது. கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற ஜுவாலையினாலும் இடி பெரும் வெள்ள கல்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். இதெல்லாம் அந்த நேரம் நடக்கும். இவங்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் இந்த பூமியில வாழும்போது கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது சந்தோஷம். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள நம்ம களி கூறுவோம். சரி, இதை அவர்கள் காண்பார்கள். அடுத்த வசனத்துக்குள்ள வருவோமா? சங்கீதம் 7வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 7:6. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்து என் சத்துருக்கள் மூர்க்கத்தனத்தின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாயத்திருப்பை நியமித்திருக்கிறீர். இது இந்த பூமியில வரும்போது தாவீது எழுதிய ஒரு ஜெபம். ஆண்டவர் இப்படி இருக்கீங்களே ஆண்டவரே எழுந்துன்னு சொல்லி இந்த ஃபுல்லா ஃபைனல் டேஸ்ல உள்ளதை இங்க தீர்க்க தரிசனமாக தாவீது பார்க்கிறார். இங்க என்னெல்லாம் பார்க்கிறான்னு சொல்லி 9வது வசனத்துல, துன்மார்க்கனுடைய பொல்லாப்பை ஒளிய பண்ணும். அந்த இடத்துல துன்மார்கள் அழிந்து போயிடுவாங்க, நிக்க முடியாது அவங்களால. ஆனா நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. ஏன் நீதிமானுக்கு ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அவருடைய ஆண்டவரை கொடுத்த வல்லமை தெரியும். ஒரு ஃபியர்சம் காட், அவருக்கு ஒரு ஆசம்ங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, மகிமை வைத்திருக்கிறார். அது என்னுடைய ஆண்டவர். உங்க இறுதியும் ஸ்திரப்பட்டு தொடர்ந்து போடணும். 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 7:17. நான் கர்த்தரை அப்படி நீதியின்படி துதித்து. நீதி என்னங்க? நீதி தேவ நீதிங்கிறது என்னன்னா, யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ பிள்ளைகள், விசுவாசிக்கலையா போச்சு, அதான் தேவ நீதி. துதித்து உன்னதமான கர்த்தருக்கு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கீர்த்தனம் பண்ணிட்டியா போதும், வேலை பிடிச்சிருச்சு, மீதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். சரி, 4வதாக ஒரு வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 76வது அதிகாரம் 7. சங்கீதம் 76:7. நீரேனா ஒரு பராக்கிரமசாலிகள் ஒரு 10 பேர் இருக்காங்க.
அவங்ககிட்ட தாவீது சொல்றாரு, அப்பா எனக்கு பெத்லெஹேம்ல தண்ணி வேணும் பாருங்க. 3 பேர் ஓடுறாங்க, டட்ட கட்ட 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 3 பேரும் ஓடி அந்த தண்ணியை கொண்டு வர்றாங்க. உயிரை துச்சமா எண்ணி தாவீது அந்த தண்ணியை கீழே ஊத்திடுறாரு. ஐயோ, இது தண்ணி இருக்கிறார். இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. ஆனா இங்க அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவர் ஒருவர், நீரே பயங்கரமானவர். எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடையாது ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்க எழுந்து உமது கோபம் மூழும்போது மொக்கு முன்பாக நிற்பவன் யார் நிற்க முடியும்? அவரை துதிக்கிறவர்கள் நிற்க முடியும். அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக விலனாக ஏற்றுக்கொண்டவர்கள் நிற்க முடியும். 10வது வசனத்தை வாசிக்க போயிடும். மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், உமது மிஞ்சின கோபத்தை விளக்குகிறது. இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தாச்சுன்னா எல்லாமே முடிச்சு. தேவன் சும்மா தான் இருந்தார். சும்மா தான் நான் சொல்ல மாட்டேன். இந்த மனுஷனுடைய கோபத்தை உமது மகிமையை விளங்க பண்ணும். இதுக்கு விளக்கம் என்னன்னா, யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள், 14வது அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமம் 14:5. ஜனங்கள் ஓடிப்பட்டார்கள் என்று எகிப்து ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப என்ன நடக்குதுன்னு போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் தனது ஊழியக்காரர்கள் மனம் வேறுபட்டு, இந்த மனம் வேறுபடுகிறது கோபம். அதுவர தலைச்சங்கில எல்லாம் போயிட்டாங்க, சோகத்துல உட்காந்துருக்காரு. ஐயோ, என் பிள்ளை செத்து போச்சு அப்படின்ட்டு அவங்களெல்லாம் துரத்துறாரு. போங்கடான்னு துரத்தி விட்டாரு. இப்ப மனம் வேறுபட்டு அந்த சோகமா இருந்த மனத்துல ஒரு கோபம் வந்துருச்சு. இவங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி 17வது வசனத்தில் யாத்ராகமம் 14:17, எகிப்தியர் உங்களை பின் தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோன் நாளும் அவன் ரதம் குதிரையிலும் எல்லா ராமத்திலும் நான் மகிமைப்படுவேன். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய கோபத்தை அதிகரிக்க செய்தார். மிஞ்சின கோபம் என்ன செய்யுதுன்னா, அது அவருக்கு மகிமையா மாறுது. செங்கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனேன் கரமே தாங்கியாதே இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவாம். ஆமென். நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. இதுதான் ஆண்டு எழுந்து காட்சி. அதுவரை இருந்தாரு, பார்த்தாரு. இந்த செங்கடலை பிளக்க வைத்ததுக்கு காரணம் அவன் மனம் மாறுபட்டுச்சு. அவன் நான் ஒரு பிள்ளைய விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான போர்ஸ்ல செய்யறாரு. அதனால நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 டெத் வாசிப்போம். இவ்விதமாக கர்த்தர் அந்நாளிலே மிஞ்சின கோபம் மரணமாகிருச்சு. எகிப்திய கைக்கு தப்பு வைத்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இதுல யாரும் சேர்ந்து செத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 136:15. சங்கீதம் 136:15. பார்வனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவர். அவர் அதுவரை உட்கார்ந்து இருந்தார், பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனா பார்வனுடைய மனம் மாறுது. எப்ப பார்வனுடைய மனம் மாற ஆரம்பிக்கிறதோ அந்த நேரம் எழுதிட்டார். செங்கடலை நான் பிளப்பேன், ஒரு பாதையை உண்டு பண்ணுவேன், இதெல்லாம் ஆக்ஷன். என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவேன், பார்வனை உள்ளத்துக்கு போடுறேன். மிஞ்சின கோபத்தை அவருக்கு அடக்க வல்லமை இருக்கு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமாம் கரபேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நான் உள்ள இதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. செல்வி டீச்சருக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. செல்வி டீச்சருடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அவன் எனக்கு வாட்ஸ்அப்ல
அவனுடைய மார்க்கை எனக்கு கொடுக்க நான் கேட்டேன். ஆனால் இன்னைக்கு வரை எனக்கு வரவில்லைப்பா. அவன் படிப்பது முக்கியம், ஊழியமும் முக்கியம். அந்த ஊழியத்தின் மூலமாக அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. அவன் எவ்வளவு மார்க் வாங்குறான் என்று ஒரு போதகராக எனக்கு அவன் அறிவிக்க வேண்டும். அந்த கிருபையை நீர் தர வேண்டும் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.